ஏரோப்ளேன்லாம் என்ன வேகத்தில் பறக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஏரோப்ளேனோட வேகம் அப்படிங்கிறது ஒரு ஏரோப்ளேன் பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ தான் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு வரையறுத்து கொடுத்துட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேனோட வகைகளுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரோப்ளேனோட ஸ்பீட் அப்படிங்கிறது வேரி ஆகுது. அதாவது பேசஞ்சர் கம்மியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஏரோப்ளேனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஸ்பீடு தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்கோ ஏரோப்ளேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக போகக்கூடிய இந்த பேசஞ்சர் ஏரோப்ளேன் இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ஸ்பீடை வந்து வரையறுக்கிறாங்க. அதே மாதிரி எந்த உயரத்தில் பறக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த ஸ்பீட் அப்படிங்கிறத வரையறுக்கிறாங்க. ஏவரை சராசரியாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தடையும் இல்லாதப்போ ஒரு பேசஞ்சர் ஏரோப்ளேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 800லேருந்து 900 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு வந்து அதனால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதான் அதோட மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படிங்கிறது கிடையாது. இதை விட அதிகமாகவும் அதனால் பறக்க முடியும். இப்போது கான்கார்டு விமானங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலையே அதிகமான விமானங்கள் சூப்பர்சானிக் விமானங்களாக வந்து அது கொண்டு வந்தாங்க. ஆனால் நேரத்துக்கு 2500 கிலோமீட்டர் வரைக்கும் அதனால் பறக்க முடியும். ஆனால் சேஃப்டி பர்பஸ்னால அந்த விமானங்கள்லாம் வந்து தடை பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து பேசஞ்சர் விமானங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரியும் ஏரோப்ளேனோட ஸ்பீடை வந்து வரையறுத்து கொடுத்துட்றாங்க. இப்போது கிளைமேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மழைக்காலங்கள்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் வெய்ய காலங்கள் இருக்குது, பனிக்காலங்கள் இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு தகுந்த அளவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரோப்ளேனோட ஸ்பீட் அப்படிங்கிறத வரையறுத்து கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாகிரஃபி, இப்போ மலை பிரதேசங்கள்லாம் போகுது அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களுக்கு தனியாக வந்து ஒரு ஸ்பீடை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ எவ்வளவு தான் வந்து ஸ்பீடு போனாலுமே இப்போ எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வந்து வந்துடுச்சு. இருந்தாலும் இந்த விமானத்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஸ்பீடை வந்து அவங்க அதிகம் பண்ணலை. ஸோ அதிகம் பண்ணணும் அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனைகள் வரும், அதில் நிறைய விபத்துகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பு கலர் பெயிண்ட்டை கூட வந்து அடிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ விமானங்கள் வந்து கருப்பு கலரில் இருக்குது, அது வந்து ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இப்போ கலர் அடித்தாங்க அப்படின்னா அதில் வந்து ஒயிட் கலர் தான் அடிக்கிறாங்க மேக்ஸிமம். இப்போ பிளாக் நம்ம அடித்தோம் அப்படின்னா ஏரோப்ளேனோட வெயிட் வந்து அதிகமாகிடும், அதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸும் நம்ம ஏரோப்ளேனில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அமேசிங் ஃபேக்ட்ஸாக இருக்கும். ஸோ உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ஏரோப்ளேன் எந்த ஸ்பீடில் வந்து பறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 800லேருந்து 900 வரைக்கும் கிலோமீட்டர் பெர் ஹவரில் நம்ம எடுத்துக்கலாம். அதே வந்து ஒரு ஏரோப்ளேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போர் விமானங்களை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய அத்தனை விமானங்களும் பார்த்திங்கன்னா அப்படின்னா 330 மீட்டர் பை செகண்ட் வெலாசிட்டியில் தான் வந்து பறக்கணும். அதாவது அதுக்கு கம்மியாக தான் பறக்கணும், அதை விட அதிகமாக போகக்கூடாது. இந்த 330 அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு. ஒளியோட திசை வேகத்துக்கு கம்மியாக, அதாவது சவுண்டோட திசை வேகத்துக்கு கம்மியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பீடில் தான் வந்து ஏரோப்ளேனெல்லாம் பறக்கணும். சரி, இந்த 330 மீட்டர் பை செகண்டுக்கு அதிகமாக பறக்கக்கூடிய விமானங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதெல்லாமே பார்த்திங்கன்னா போர் விமானங்களுக்கு மட்டும்தான். ஸோ போர் விமானங்கள் மட்டும்தான் 330 மீட்டர் பை செகண்டுக்கு மேலே வந்து பறக்க முடியும். இந்த வீடியோவில் ஏர்ப்ளேனோட வேகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.